Hi students, welcome back to New and to Learn. Standard 8th புவியியல் 3rd chapter நீரியல் சுழற்சி 36th question. நீர்த்துளிகளும் 5 mm விட்டத்திற்கு மேலுள்ள பனித்துளிகளும் கலந்து காணப்படும் பொழிவிற்கு டேஷ் என்று பெயர். ஆன்சர் செகண்ட் ஒன் கல்மழை. 37 கூற்று 1 மழைப்பொழிவு நீர்த்துளிகளின் வடிவத்தில் உள்ளதால் மழை எனப்படுகிறது. கூற்று 2 நீர்த்துளிகள் 0.5 mm விட்டத்திற்கு அதிகமாக இருந்தால் மழைப்பொழிவு எனவும் 0.5 mm குறைவாக இருந்தால் அதை தூறல் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ இதில் பார்த்துட்டோம்னா கூற்று 1 2மே என்னதான் சரிதான். ஸோ அப்போ ஆன்சர் ஃபோர்த் ஒன். 38 ஆலங்கட்டி மலை கீழ்கண்ட எந்த மேகங்களுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் கார் திரள் மேகம். 39 மேகத்திலுள்ள வெப்பம் குறைவதால் நீராவி அடிக்கடி நேரடியாக டேஸாக மாற்றப்படுகிறது. ஆன்சர் தேர்ட் ஒன் பனிக்கட்டியாக மாற்றப்படுகிறது. 40th question புவியின் மேற்பரப்பில் உள்ள மண்ணின் அடுக்கிற்குள் நீர் புகுவதற்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் நீர் ஊடுருவல். 41 நீர் மண்ணின் இரண்டாவது அடுக்கிலிருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கு செல்லும் முறைக்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் ஃபோர்த் ஒன் நீர் வழிந்தோடல். 42 நீரானது தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் நீர் உட்கசிந்து வெளியிடுதல். 43 குடிப்பதற்கு உகந்த நீரை டேஸ் என்று அழைப்பர். ஆன்சர் ஃபோர்த் ஒன் ஆர்டிஷியன் நீர். 44 பொருந்தாத இணையை கண்டறிக. மழை வழிவின் கன அளவு ஏக்கர் அடி கன அடி இது சரியானது. நீர் வழிந்தோடல் கன அடி வினாடி சரியானது. மழைப்பொழிவு அங்குலம் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் சரியானது. ஆவியாதல் கன அடி வினாடி இது தவறானது. ஸோ ஃபோர்த் ஒன் இதோட ஆன்சர் இருக்கும். 45 சரியான கூற்றை தேர்வு செய்யவும். நீராவியாதல் என்பது நீராவி நீராக மாறும் செயலாக்கம் இது தவறானது. நீர் நீராவியாக மாறும் செயலாக்கம் சரியானது. நீர் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதிக்கிறது, ஆனால் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது சரியானது. ஆவியாதல் மேகங்கள் உருவாக காரணமாக அமைவதில்லை தவறானது. ஸோ செகண்டும் தேர்டும் சரியானது. சாய்ஸில் பார்த்துட்டோம்னா தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 46 பொறுத்துக. தாவரங்கள் நீர் உட்கசிந்து வெளியிடுதல் நீர் சுருங்குதல் மேகங்கள் பனித்துளி மற்றும் மழைத்துளி கல்மழை நீர் ஊடுருவுதல் புவியின் மேற்பரப்பு. கரெக்டாக சாய்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 47 நீர்த்துளிகள் புவியின் மேற்பரப்பில் குளிர்ந்த பொருட்களின் மீது படும் பொழுது பனி உருவாகிறது. கூற்று சரியானது. காரணம் பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும்போது உருவாகிறது. காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஸோ அப்போ பார்த்துட்டோம்னா கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 48 நீர்த்துளிகளும் 5 mm விட்டத்திற்கு மேலுள்ள பனித்துளிகளும் கலந்து காணப்படும் பொழிவிற்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் ஃபோர்த் ஒன் கல்மழை. ஸோ எல்லாம் மார்க் பண்ணிட்டோம், ஃபினிஷ் கொடுத்துக்கலாம்.